கோவிலில் கொடுக்குற புளியோதரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பொடியை அரைச்சிக்கலாம். நான் தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலையும் வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கிற புளிச்சாறு இதில் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த புளிச்சாறு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தொக்கு மாதிரி கெட்டி பதத்துக்கு வரும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற புளியோதரை பொடியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரும். இதை 1 மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். சாதம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவைப்படுறப்ப இந்த தொக்கை கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கலந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு சின்னதாக தாளிப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும். கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் அவ்வளோ எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.